Taste the Daily. சென்னையில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து ராயபுரம் மேம்பாலத்தின் இரு புறங்களிலும் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. முழு விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, வணக்கம். சென்னையில பார்த்தோம்னா இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேம்பாலம், முக்கியமா ராயபுரம் மேம்பாலம் பகுதிகளின், அதாவது இரு பகுதிகளிலுமே வாகனங்களை நிறுத்தக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரியான மழை காலங்களில் வாகனங்களை பாதுகாப்பதற்காக, மழையில் நனைந்து சேதமாகாமலோ அல்லது வெள்ளத்தில் அடித்து செல்லாமலோ பாதுகாப்பதற்காக மேம்பாலங்களில் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்தி வருவது வாடிக்கைதான். அந்த வகையில ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்துல தற்பொழுது அந்த மேம்பாலத்தின் இரு பகுதிகளிலும் வாகனங்களை நிறுத்தக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. கார்கள் மட்டுமின்றி வேன்கள் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களையும் கூட பொதுமக்கள் அந்த பகுதிகளில் நிறுத்தி வரக்கூடிய ஒரு சூழலானது இருக்கிறது. இந்த மேம்பாலம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வழி நெடுகிலும் இரு புறங்களிலும் இந்த வாகனங்களானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கை, முக்கியமா வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவக்கூடிய சூழல்ல இந்த கனமழை எச்சரிக்கை என்பது சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல அடுத்த நாட்களும் கூட அந்த கனமழை என்பது நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தங்களுடைய வாகனங்களை மழையில் சேதமாகாமல் பாதுகாப்பதற்காகவும், ஒருவேளை கனமழை அதிக கனமழை வரக்கூடிய பட்சத்தில் வாகனங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் மேம்பாலங்கள்ல வாகனங்களை நிறுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்துல பொதுமக்கள் வாகனங்களை மேம்பாலத்தின் இரு புறங்களிலும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.